எதுக்கு அந்த ஸ்டாலின் இன்னும் அந்த ஆளை வச்சுருக்காங்க? அதில் வந்துட்டு அந்த இன்னொருத்தர் இருக்கார், ஒரு டாக்டர், அந்த 1000 லைட்ஸோட எம்எல்ஏ. அந்த பையன் அட்லீஸ்ட் இஸ் அ டாக்டர். அட்லீஸ்ட் அந்த தம்பியை போட்டாலும் என்ன ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த ஆளுக்கு மெடிசன்னா என்ன தெரியாது, யாருன்னா அவன் பேசினான், அது பொறுமை கேட்கறதுக்கும் என்னமோ தான் ஏதோ பெரிய ஒரு இது மாதிரி, ஒரு மேதாவி மாதிரி இந்த ஆள் வந்துச்சு. இதுக்கெல்லாம் இது கிடைக்குங்க பனிஷ்மெண்ட். என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட சொன்னார், கீதா இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ண முடியாதம்மா, நான் வந்து இந்த ராஜீவ் காந்தி இந்த எய்ம்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். தட் இஸ் எவ்வளோ குணங்கள்லேருந்து இந்த கிட்னி, அதுக்கப்புறம் அவங்க சாவே இல்லையாம்மா, அவங்கள சாவடிச்சு அந்த கிட்னி இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு தட் வாஸ் அ பிக் ஸ்கேம். இதில் மினிஸ்டர் இன்வால்வ்டு, டாக்டர்ஸ் இன்வால்வ்டு, ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ்டு. இது ஒரு பெரிய ஸ்கேம் கிட்டமா. பட் வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே யார்கிட்டமே எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்போ அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், இந்த பாமர மக்கள் பாடிஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இதே ஒரு விஐபி, தட் இஸ் வசந்த்குமார் இருந்தார், அவர் பாடியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு முதலியார் ஒருத்தர், எத்திராஜ் முதலியார் சொல்லிட்டு இந்த உடையாரோட பார்ட்னர், அவர் அந்த அவர் பாடியை கொடுத்தாங்க. அப்போ விஐபி பாடிஸ் அப்போ அந்த எம்எல்ஏ ஒருத்தர் அன்பழகனும் அந்த டி நகர் அந்த ஆள் பாடியை கொடுத்தாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா இந்த விஐபி பாடிஸ்லாம் கொடுத்துட்டாங்க.